Hello friends, welcome back to Sivaperumalraj channel. நான் தான் உங்கள் Sivaperumalraj. நாம் என்ன இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, அதாவது Mach3 tutorialsல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைப்ஸ் ஆஃப் பிரேக்அவுட் போர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது Mach3ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் சாஃப்ட்வேர். ஸோ அதோட சப்போர்ட் ஆகக்கூடிய அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் மேஜராக என்னென்ன டைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ நான் Mach3 டியூட்டோரியலுக்கு அடுத்தது என்ன மாதிரி பிரேக்அவுட் போர்டு யூஸ் பண்ண போகிறேன், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் Mach3 பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூட்டோரியலில் வீடியோஸ் போடுறேன். அதாவது அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுற வரையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு A to Z பண்ண போகிறேன். வித் சிஎன்சி மிஷினோட டெமோ காட்ட போகிறேன். ஸோ அந்த சிஎன்சி மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நானே சொந்தமாக பில்ட் பண்ணது, அதாவது 8x4 சைஸு. ஸோ அதோட வீடியோஸோட லிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஐகானில் தரேன். நீங்கள் வேணுன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதேமாதிரி இந்த Mach3யோட மற்ற டியூட்டோரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே அதிக ஐகானில் தரேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். Mach3 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய சிஎன்சி மிஷின் ரன் பண்ணுறதுக்கு அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன விதமான பிரேக்அவுட் போர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ரெண்டு விதமான பிரேக்அவுட் போர்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேரலல் போர்ட் வச்சது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டைப் பி வச்ச போர்டு. இந்த ரெண்டு போர்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்த பேரலல் போர்ட் அது வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டைப் பி இது மாதிரி இதுக்கு முன்னால் வந்த ஃபஸ்ட்டு வெர்ஷன். அதாவது பேரலல் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓல்டு வெர்ஷன். ஸோ இன்றைக்கி வர சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா நியூவஸ்ட் வெர்ஷனில் வரதே இல்லை. அதாவது ஒரு காலத்தில் எப்படி கேசட்டு டிவிடியில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ, இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் எல்லாம் பென்ட்ரைவுக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த பேரலல் போர்ட் அந்த கேசட் மாதிரி இந்த காலகட்டத்தில் இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ சிஸ்டமில் இல்லை, போர்டு கிடைக்கிது. ஸோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ் தான், 500 700க்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு கிடச்சிடும். போர்டு ரொம்ப விலை கம்மி. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 5 ஆக்சிஸ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் போர்ட்டு. இதில் வந்து DP25 பின்ஸ் இருக்கும். இது கன்வெர்ட்ரு இதுக்கு எதுவும் கிடையாது, ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும். பட் வந்து என்னை கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது பரவாயில்ல. ஆனால் அந்த சாஃப்ட்வேர் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த DP25 பேரலல் போர்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா Mach3யே வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு வெர்ஷன். ஆனால் இதில் வந்து 5 ஆக்சிஸ் வரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்டோ கப்ளரோடு இருக்குது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா USB Mach3. இந்த USB Mach3 வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது 3000 வரை வரும். இப்போ விலை குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 3000ஓட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டைப் பி போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது USB அப்படியே கேபிளே இருக்குது, டைப் பி டு USB கேபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் 4 ஆக்சிஸ் வரையும் ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா RNR மோஷன் கண்ட்ரோலர்னு சொல்லி ஒரு ஃப்ளகின் வேணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ என்ன கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா இது லேட்டஸ்ட்டாக இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காம்பேக்டாக இருக்கும், நம்ம லேப்டாப்பு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதாவது பேரலல் போர்ட் இருக்கிறத வாங்கினீங்கன்னா நீங்கள் சிஸ்டம் தான் வைக்கணும். ஸோ அது வந்து சிஸ்டம்லேயே அது இருக்கணும். நெக்ஸ்ட் அதில் பின் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் வந்து அந்தளவுக்கு இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் இதுலேயும் வந்து பின் நம்பர் அக்யூரேட்டாக கொடுக்கணும். பட் வந்து அந்த அளவுக்கு இது டிஃபிகல்ட்டாக இருக்காது. ரெண்டாவது அதில் வந்து கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதாவது ரொம்ப ஹெவியான இதெல்லாம் வந்து அதாவது ஓல்டு வெர்ஷன் தான் அதோட மாடலு. ஸோ அது இல்லாமல் அதில் Windows 7 32 பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் போர்ட் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இந்த USB Mach3 வந்து பார்த்திங்கன்னா எல்லா விண்டோஸ் டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து ப்ராப்ளம்ன்றது பெருசாக இல்லை. ரெண்டாவது இப்போ நீங்கள் அது ஓல்டு வெர்ஷன் பிசி தான் வச்சு அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேரலல்
கார்டு வாங்கணும். அந்த போர்ட் கார்டு வாங்கி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே 1500 பக்கம் வரும். அதுக்கு நீங்கள் இதுவே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை ஓல்டு பிசியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து ஒரு 20 லட்சம் லைன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் இதெல்லாம் வந்து அந்த ஜி கோட் லோட் பண்ணும்போது அந்த சிஸ்டம் ஹேங் ஆகும். ஸோ அது ரொம்ப சிம்பிளானது மட்டும் தான் ரன் பண்ண முடியும். இது லேட்டஸ்ட் வெர்ஷன்னால நம்ம லேட்டஸ்ட் லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது 20 லட்சம் லைன்ஸு 30 லட்சம் லைன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு யூஸ் பண்ண முடியும். இது நல்லாவே கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணும். சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை பற்றி தான் இப்போ, அதாவது யூஎஸ்பி Mach3 பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த வர வீடியோவில் ஒயரிங்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டுட்டோரியல் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ நான் வந்து பேரலல் போர்ட்டுக்கும் நான் போடுறேன். அது வந்து இன்னும் ஃப்யூச்சரில் போடுவேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் டிஸ்பிளேயில் ஒரு ஃபோட்டோ தெரியும், அதாவது அந்த சிஎன்சி மிஷின். அதுதான் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணியிருக்கிற மிஷின். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சப்போஸ் இந்த மாதிரி மிஷின் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது, இல்லை இந்த சிஎன்சி மிஷினை பற்றி ஏதாச்சும் என்கொயரிஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கேன்சல் பண்ணுறேன். ஆனால் வந்து யாரும் தயவு செஞ்சு அன்வான்டாக கால் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you later.